Be strong. வெல்கம் பேக் டு கிரேசி லைஃப். இன்றைக்கி நம்ம யுஏஇ பெவிலியனும் சவுதி அரேபியா பெவிலியனையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இதை ஷூட் பண்ண டே வந்து 29 ஜான்வரி. ஸோ நான் அப்போ யுஏஇ பெவிலியன் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து வெளியில் வெயிட் பண்ணி க்யூவில் போய் தான் வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடிஞ்சுது. உள்ளே என்ட்ரி ஆனோடனே வந்து எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே வெறும் மணலை கொட்டி கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மணலில் மேலேருந்து ப்ரொஜெக்டர் லைட்டில் அவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் அது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நான் 1.5 ஹவர் வெயிட் பண்ணதுக்கு நல்ல பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு எனக்கு. நான் உள்ளே போய் நான் யுஏஇயில் துபாயில் வெளியில் என்ன பார்க்குறனோ மணல் டெசர்ட் அதே தான் நான் உள்ளரையும் பார்த்தேன். அதே மணல் கொட்டியிருந்தாங்க, மேலேருந்து டிஸ்பிளே போட்டிருந்தாங்க அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாம். அண்ட் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ரீமாக இருந்தது, இப்போ வந்து அந்த ட்ரீம் எல்லாம் கனவாக ஆகிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி டிஸ்பிளேஸ் இருந்தது. அது எல்லாமே உண்மை தான். 50 இயர்ஸ்க்கு முன்னாடி வெறும் மண்ணாக இருந்தது, இப்போது ஒரு பெரிய டெவலப்டு கண்ட்ரீஸ் லெவலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் வந்துட்டுருக்காங்க. ஸோ அது இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. அந்த மணலெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு படி மாதிரி ஏறி ரூம் மாதிரி போச்சு. அங்கே வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அவங்களோட ஜேர்னியை வந்து டிஸ்பிளே பண்ணாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இறங்கி நம்ம வெளியில் வந்துட வேண்டியது தான். இந்த ஃபால்கன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. இது ஒரு நல்ல க்ரௌட் கேதரிங் மொமெண்ட் மாதிரி இருந்தது. எல்லோரும் அது பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எடுத்த கிளிப் தான் அது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம். நான் வந்து 1 டே பாஸ் தான் எடுத்துகிட்டு போனதுனால நான் நிறைய பெவிலியன்ஸ் பார்க்க முடியல. ஏன்னா வெயிட் ஹவர்ஸே வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் 1.5 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்தியா பெவிலியனுக்கு உள்ளரையும் போகல. பட் நான் ஜஸ்ட் வெளியில் இருந்து மட்டும் அவுட் சைட் வியூ மட்டும் நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ அங்கேயும் ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஒரு நிறைய கூட்டம் அன்னைக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இட்டாலியா பெவிலியன் இப்போது ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கிறது. இட்டாலியா பெவிலியன் வந்து ஷிப்பு வந்து கவுத்து போட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் உள்ளே நடந்து கால் வலி தான் வந்துச்சு. அன்னைக்கு பயங்கர வெயில் வேறு. ஜெர்மனி பெவிலியன் எல்லாருமே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னால் போக முடியல. ஏன்னா நான் கிட்டக்கு போகும்போது 2.5 ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் உள்ளே ரீச் ஆகவே அப்படின்ற மாதிரி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால அந்த பெவிலியன் என்னால் பார்க்க முடியல. ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சவுதி பெவிலியன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா பெவிலியனுக்குள்ளார நுழைஞ்சோம். அங்கேயும் ஒரு பெரிய க்ரௌட் இருந்தது. பட் இந்த க்ரௌட் எல்லாமே க்யூவாக வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே அந்த மேலே இருக்கிற கிளாஸஸில் தெரிஞ்சுது. அது கீழே போனோடனே ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருந்தது. அங்கே குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி இருந்தது. ஸோ நம்ம அந்த எஸ்கலேட்டரில் ஏறி நிற்கிறோம் அப்படின்னா 2 சைட்லேயும் ஒரு குகை மாதிரி போகுது. பட் அது காசல் மாதிரி பில்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பார்த்த ஒரு 4-5 பெவிலியன்லேயே வந்து எனக்கு தி ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சவுதி அரேபியா பெவிலியன் தான். ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிராண்டியரான மேனரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருந்தது. அந்த எஸ்கலேட்டர் ஏறி மேலே போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்டாக ஒரு ஹால் இருந்தது. அந்த ஹாலில் கீழே அண்ட் சைடில் வீடியோஸ் போய்கிட்டே இருந்தது. அது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஒரு 3D எஃபெக்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நம்மளே வந்து அந்த இடத்துக்கு நடக்கிற மாதிரி போகிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எஸ்கலேட்டர்லேருந்து திரும்ப கீழே வரும்போது ஃப்யூச்சர் ஆஃப் சவுதி அப்படின்ற மாதிரி அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரிலாம் சவுதி ஆக போகுது அப்படின்றதோடைய ஒரு டெமோகிராஃபிக் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பட் எனக்கு பிடிச்ச வரைக்கும் பெஸ்ட் பெவிலியன்னா அது சவுதி தான். அது முடிஞ்சு வந்தால் இன்னொரு ரூம்குள்ளே போனோம். அந்த ரூம்குள்ளே போனால் யூனிவர்ஸே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அப்படி தான் சொல்லணும். அது ரொம்ப கிராண்டாக இருந்தது. அப்படியே மிஸ்மரைசிங் ஃபீல் தான். அங்கே ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. நம்ம அங்கே நிற்கிறதே நம்ம மறந்துடுறோம். ஒரு பெரிய யூனிவர்ஸ்க்கு முன்னாடி நம்மளாம் ரொம்ப சின்ன சின்ன துகள்கள் கூட இல்லை அப்படின்ற மாதிரியான ஃபீல்லாம் வரும்.
நிறைய ஃபிலாசபிஸ்லாம் கூட எனக்கு தோணுச்சு அந்த ஒரு 5 மினிட்ஸில். ரொம்ப நல்ல டிசைன் பண்ணியிருந்தாங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சவுதி பெவிலியன் தான் நான் பார்த்ததில். மேபி நான் ஜெர்மனி பார்த்துருந்தேன்னா என்னோடய ஒப்பீனியன் வேறையாக இருந்திருக்குமான்னு தெரியல. பட் நான் பார்த்ததில் தி பெஸ்ட் பெவிலியன் வந்து சவுதி அரேபியா பெவிலியன் தான். ஸோ அன்னைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் ஒரு நாள் நடந்தது. ஸோ அதுக்கு போயிருந்தேன். ஸோ 2 நாள் தான் நான் எக்ஸ்போ அட்டென்ட் பண்ணேன். இந்த பாஸ்போர்ட் வந்து என்னோடய அண்ணன் பையனோட பாஸ்போர்ட். ஸோ அவன் வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டான். அண்ட் இது ஃபில் பண்ணால் இன்னொரு ஒயிட் கலர் பாஸ்போர்ட் அதையும் ஃபில் பண்ணிட்டான். ஸோ சின்ன குழந்தைங்கள ஸோ க்ரேஸியாக சுற்றிட்டு இருந்தான். ஸோ எஃபியில் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணலன்னா இந்த பிரின்சி லூயிஸ்ன்ற ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.